Hi everyone. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எனர்ஜி ஆஃப் an எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட். ஓகேவா? ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி எப்படி இருக்கும் nth ஆர்பிட்டில் எதை பேஸாக வச்சுன்னா போர் மாடலை பேஸாக வச்சு அவர் என்ன பாஸ்டுலேட்ஸ்லாம் சொன்னாரோ அதை பேஸாக வச்சு தான் ஒரு nth ஆர்பிட் எந்த ஆர்பிட் தெரியல, ஃபஸ்ட் ஆர்பிட்டா செகண்ட் ஆர்பிட்டான்னு தெரியல, அப்படி ஏதோ ஒரு ஆர்பிட்டில் எல்லாத்தையும் சேர்த்து எலக்ட்ரான் இருக்கும்போது அதோட எனர்ஜி எப்படி இருக்கும்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா போர் ஆட்டம் மாடலை பற்றி அவரோட பாஸ்டுலேட்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் அப்படியே வந்தோன்னா ரேடியஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு அண்ட் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிச்சோம், ரேடியஸ் அண்டு வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிச்சோன்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா? அண்ட் அதில் ஃபைன் பண்ணது தான் நம்ம இங்கே எடுத்து போடுற மாதிரி இருக்கும். சிம்பிளான சப்ஸ்டியூஷன் தான். இப்போது எனர்ஜின்றப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி சொல்லுவோம். ரைட்டா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரெண்டு எனர்ஜியும் எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணனா எனக்கு டோட்டல் எனர்ஜி கிடச்சிடும். ஆர்பிட்டில் எந்த ஆர்பிட்டில் இருந்தாலும் அதுக்கு காமனான ஒரு ஃபார்முலா நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்கும்போது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறத விட கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தது நல்லா இல்லை, ஏதோ உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம், நான் இந்த இதுக்காக தான் வந்தேன் பட் அந்த இது வீடியோவில் இல்லைன்ட்டு சொன்னிங்கன்னா நான் அதை இன்க்ளூட் பண்ண பார்ப்பேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போது நமக்கு தெரியும் நியூக்ளியஸ் சென்டரில் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்குமா, சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கான். அண்ட் இங்கே எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? இப்போது இதுக்கு என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அண்டு இதுக்கு நம்ம ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டில் என்ன பார்த்துருப்போம்னா இதுக்கான சார்ஜ் இசட்டின்னு பார்த்துருப்போம். இது வந்து என்னென்னா -C. ரைட்டா? -C. ஸோ அப்போது ரெண்டு சார்ஜ் இருக்குன்றப்போ இங்கே என்ன உருவாகும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று உருவாகும். கரெக்டாக? ஸோ ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உருவாகுதுல்ல, அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் அதோட டோட்டல் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டா அதுக்கான ஒரு டோட்டல் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் எதுவா? ஓகே. ஸோ அப்போது இங்கே டோட்டல் எனர்ஜி நான் பார்க்கும்போது அது எப்படி எழுதலைன்னா EN ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி சொல்லுவோம், UN. எந்த ஆர்பிட்னு தெரியல, அதனால் nth ஆர்பிட் nth எனர்ஜி. ஓகேவா? அண்ட் கைனடிக் எனர்ஜி KN ரைட் பண்ணுவோம், KEN. புரியுன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் த nth ஆர்பிட். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் த nth ஆர்பிட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்னா இப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உருவாகுதுன்றப்போ உங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் உருவாகுது. ஓகேவா? நம்ம கூலும்ஸ்ல யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். கூலும்ஸ்ல யூஸ் பண்ணால் 1/4πε0 Q1 Q2/r² வரும். ஓகேவா? பட் நமக்கு இங்கே என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் உருவாகுது. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும், நல்லா தெரியுங்க, r² வராமல் வெறும் r மட்டும் வரும். ஃபஸ்ட் யூனிட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போது UN ஈக்குவல் டு 1/4πε0. கவனிங்க, டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் தானே, Q1 Q2 டூ டிஃப்ரெண்ட் சார்ஜ். இங்கே வந்து என்னது ZT அண்ட் ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ்ன்றதுனால ப்ளஸ் ZT அண்ட் எலக்ட்ரானுக்கான சார்ஜ் மைனஸ். ஸோ -C பை R. எந்த ஆர்பிட்னு நமக்கு தெரியாது. ஸோ nth ஆர்பிட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா RN ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அகைன் அந்த வீடியோ செக் பண்ணுங்க. அப்படி இல்லைனா உங்கள் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. RNன்றது என்னது, நான் இங்கே ரைட் பண்ணவா. ஸோ RN ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சிருப்போம், E0h² பை πme² n² ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், UN ஈக்குவல் டு 1/4πε0 ZE². இங்கே ஸ்கொயர் ஆகிடும் அண்ட் இங்கே மைனஸ் வந்துடும். ஓகேவா? மைனஸ், ஏன்னா இந்த மைனஸ் இருக்குல்ல, நான் என்ன பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஈக்குவல் டு ZE². இப்போ RN பாருங்கள், இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் இருக்குல்ல, இது மட்டும் தான் கீழே வரும். ஓகேவா? அண்ட் இது என்ன பண்ணால் மேலே போயிடும். புரியும் நினைக்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போது 1/1/xன்னு இருக்குன்னா இது என்ன ஆகிடும், எக்ஸ் மேலே போய்கிட்டல. ஸோ அதே கான்செப்ட் தான். அப்போது ε0 h² n². ஓகேவா? கீழே இருக்கிற டேர்ம் மேலே போயிடும். அப்போ நான் அதை இங்கே எதுவா இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், எதிர்னே πme²z. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இதில் இசட்டும் இருக்குது. ரைட்டா? Z² பண்ணலாம். அப்போ நான் எப்படி ஆகுதுன்னா UN ஈக்குவல் டு -1/4π, இங்கே ஒரு ε0 இருக்குது, இங்கே ஒரு ε0 இருக்குது. அப்போது ε0² h² n² அண்ட் இங்கே பார்த்தோன்னா Z இருக்கா. ஸோ ரெண்டு Z இருக்குது. அப்போது Z² E², வேறு என்ன இருக்குது, சாரி E² இல்லை E4, e⁴. இங்கே ஒரு ஸ்கொயர். அப்போ E4, வேறு πme இருக்குது, πm மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதில் எதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணலாம், எனக்கு கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை.
பை மட்டும்தான் இருக்குது. ஸோ பை மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும்? un ஈக்குவல் டு -1/4 எப்சிலான் நாட் ஸ்கொயர், இது தனியாக எழுதிட்டேன், அண்ட் இசட் ஸ்கொயர் m e⁴ பை வேறு என்ன இருக்கும்? இதே எழுதியாச்சு. மீதி h² n² தான் இருக்கும். அப்போது h² n². ஓகேவா? ஸோ இது வந்து நான் என்னென்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், சாரி பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா தான் நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும். ரைட்டா? அப்போது கைனடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கைனடிக் எனர்ஜி ஃபார் nth ஆர்பிட். எந்த ஆர்பிட் நமக்கு தெரியாது. ஸோ nth ஆர்பிட். ஓகே, இப்போது கவனிங்க, கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். k ஈக்குவல் டு ஆஃப் mv, எந்த ஆர்பிட்னு தெரியாது, ஸோ n போட்டேன், mv². ரைட்டா? இப்போது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதான் vnக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? புக்கில் இருக்கும். இல்லை நம்ம போய் பார்த்துட்டு வருமா? ஒன் செகண்ட், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணலாம், அகைன் செக் பண்ணுறேங்க. ஸோ vn என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா h/2πm a0 z/n பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். h/2πm a. ஓகே ஓகே, என்னது வேல்யூ ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது. m h/2πm a தானே? ரைட்டா? அப்போது ஸ்கொயர் வேறு இருக்குது. ஸோ h/2πm a0, ஓகேவா? h/2πm a0 z/n, அதாவது அட்டாமிக் நம்பர் பை எந்த ஆர்பிட்டோ அது. ஸோ ஸ்கொயர் இருக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் இருக்குது. அப்போது நான் இதை ஸ்கொயர் பண்ணணும். ரைட்டா? ஓகே, அப்போது ஸ்கொயர் பண்ணுறேன். ஆஃப் m அண்டு இங்கே என்ன வரும்? h² வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா 4π² m² a² இன்ட்டு z² பை n². கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணலாம்? a0 இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணும். a0ஓட வேல்யூ என்னென்னா போர் ரேடியஸ்னு சொல்லுவோம். ஸோ எதை சொல்லுவோம் ஆக்சுவலாக? இங்கே ரேடியஸ் இங்கே. ஸோ rn ஈக்குவல் டு e0 h² பை π me² இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா a0 சொல்லுவோம், போர் ரேடியஸ்ன்ட்டு பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் டாபிக்கில் பார்த்துருப்போம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேவா? a0 ஈக்குவல் டு நான் என்ன தனியாக தரேன், e0 h² பை π me². ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்? இங்கே ஆல்ரெடி வேறு ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு டேர்மாக எழுதிடுறேன். ஓகேவா? அப்போ தான் என்ன ஈஸியாக இருக்கும். ஸோ m h² z² பை 8π² m² அண்ட் இந்த n² இங்கே எழுதிடுறேன், n² இன்ட்டு 1/a0² வருமா? ஸோ நம்ம ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். a0ஓட வேல்யூ அகைன் இங்கே எழுதுறேன். a0 ஈக்குவல் டு ε0 h² பை π me². கரெக்டாக? ஸோ அப்போது இதை நான் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ண போகிறேன்றப்போ எப்படி வரும்? அகைன் இந்த டேர்ம் மட்டும் கீழே வந்துடும். ரைட்டா? அப்போது ε0² h² வருமா? அண்ட் இந்த π me²ன்றது மேலே போயிடும். இது இப்போ கீழே வந்ததுன்னா இது இப்படி இங்கே மேலே வந்துடும். அப்போ நான் இங்கே எழுதுறேன். ஸோ π² m², ஆல்ரெடி அங்கே ஸ்கொயர் தான் இருக்குது, e² இருக்குது. அப்போ இது என்ன ஆகிடும்? e⁴ மாறிடும். கரெக்டாக? e⁴. ஸோ 4. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இப்போ எதை எதனா கேன்சல் அவுட் பண்ணலாம்? எப்படி பாருங்கள், π² கேன்சல் அவுட் பண்ணலாமா? ஓகே, π², m² இருக்குது, m வேறு h². ஆக்சுவலாக இங்கே ஒரு m² இருக்குது, இங்கே ஒரு m² இருக்குது. ஸோ நம்ம ஒரு m மட்டும் வச்சுப்போம். வெயிட் மினிட். ஓகே, ஸோ இங்கே ஒரு m², இங்கே ஒரு m² கேன்சல் அவுட் ஆகிடுது. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோன்னா h² கேன்சல் அவுட் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, வேறு எதுவும் இல்லை. அப்போது கைனடிக் எனர்ஜி நான் என்னவா எழுதலாம்னா ke ஈக்குவல் டு, அப்படியே நான் ஆர்டர் பற்றி எழுதுறேன், me, ஓகேவா? மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ. ஸோ me4 பை 8 ε0 ஸ்கொயரில் தானே இருக்குது, ε0² தான் இருக்குது, ε0² அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஒரு h². ஓகேவா? இது n² h². வெயிட் மினிட். ஆக்சுவலாக இது n² தான், பட் நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், a0 ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே h² இருக்கா? நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே h⁴ தானே வரும். ஓகேவா? அண்ட் h² இது பண்ணிட்டு வரைக்கும் எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? h² இருக்கும். ஸோ அந்த h² இங்கே எழுதுறேன். புரியுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக இங்கே 4 வரும், பட் 2 போட்டேன், ஸ்கொயர் இருந்தது கவனிக்கல. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். அப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரம் புரிஞ்சிருக்கு, நீங்கள் கீனாக அப்சர்வ் பண்ணுறீங்க, ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, ஓகே. அப்போது ஸோ மீதி என்ன இருக்குது? z² இருக்குது. ஸோ z² பை n². ஓகேவா? இது என்னென்னா கைனடிக் எனர்ஜி. நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னென்னு கண்டுபிடிச்சேன், இங்கே எழுதுறேன். p ஈக்குவல் டு p தேவையில்ல u, ஓகேவா? u⁴n பவர் இல்லை கீழே. ஸோ கைனடிக் எனர்ஜி, சாரி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கண்டுபிடிச்சோம்னா 1/-1/4 ε0² அண்ட் z², நல்லா கவனிங்க, z² m e⁴ பை h² n² கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் இதுவும்
அண்ட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டுமே சேமாக இருக்கும் ரைட்டா. அப்போது இந்த இங்கே முன்னாடி இருக்கிற இந்த வேல்யூ தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே -1/4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போது இது பார்த்தோன்னா எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 டைம்ஸ் கிரேட்டர் தென் கைனடிக் எனர்ஜியாக இருக்குது. எப்படின்னா இப்போது அந்த -1/4 மட்டும் எடுத்துவோமே. -1/4 இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது. ஸோ நான் 2 டைம்ஸ் தானே சொல்கிறேன். ஸோ 2 × 1/8ன்னு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு 4 வரும். 2 இருக்கா, ஓகே. ஸோ 4 வரும் ரைட்டா. அப்போ 2 டைம்ஸ் கிரேட்டர் தென், இது எப்படி சொல்லலாம் அப்போது, UN இஸ் ஈக்குவல் டு -2, இதுக்கு ஈக்குவலாக வரணும்னா அப்போது -2 கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாமா. அப்போ நான் -2 × வெறும் 1/8 மட்டும் எடுத்துப்போம். 1/8 போட்டால் எனக்கு என்ன வரும், -1/4 வரும். ஸோ அதானே இங்கே இருக்குது, -1/4 தானே இருக்குது. அப்போ ஈக்குவல் பண்ணணும்னா ஸோ நான் அப்போ இதை தான் சப்ஸ்டிட் பண்ணணும் ரைட்டா. அப்போது கவனிங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி UN ஈக்குவல் டு -2 KEN கைனடிக் எனர்ஜி. ஓகேவா. ஸோ அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். டோட்டல் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணால் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆட் பண்ணால் தான் எனக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். அப்போது அகைன் நான் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டேன் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். என்ன வருதுன்னு பார்ப்போமா. EN ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி N ப்ளஸ் UN. இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதை விட நான் UNக்கு என்ன கண்டுபிடிச்சேன், -2 KEN கண்டுபிடிச்சேன்னா அதை சப்ஸ்டிட் பண்ணேன். அப்போ KEN -2 KEN என்ன வரும், 1 - 2 என்ன, -1. ஓகேவா. அப்போது எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு -KEN. இப்போ தான் என்னன்னா இந்த KE வேல்யூ கண்டுபிடிச்சல, கைனடிக் எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிச்சல, அதை எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், நீங்கள் சைடில் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ EN ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் M, இன்னும் கொஞ்சம் கூட மேலே போய்க்கிறேன். ஓகே. ஸோ M e⁴/8 ε0² h² அண்ட் z²/n². கரெக்டாக. ஓகே. ஸோ இதுதான் என்னென்னா, ஒரு எந்த ஆர்பிட்டில் இருக்குன்னு தெரியாமல் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. பட் இதில் நம்ம நல்லா கவனிச்சோன்னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு தெரியும். ஓகேவா. 9.36 × 10⁻³ என்னது kg. ஓகேவா. தப்பாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈயோட வேல்யூ தெரியும், 1.6 × 10⁻19 கூலும். அப்படியே வந்தால் வேறு என்ன தெரியும், எப்சிலானாட்ன்றது என்னது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. சம்திங் 1.7 ஆர் 1.4 இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் H பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ தெரியும், 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட். ரைட்டா. ஓகே. ஆக்சுவலாக பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட வேல்யூ என்னன்னா 8.8541. ஓகேவா. × 10⁻12 என்னது, ஃபேரடே பெர் மீட்டர். ஓகேவா. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ நான் இந்த எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன வரும் பாருங்கள், EN ஈக்குவல் டு -13.6. இது எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டிட் பண்ணி டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா 13.6. அண்ட் இங்கே 8 இருக்குது, எல்லாமே சேர்ந்து தான். மீதி இங்கே n² இருக்கா. ஸோ × 1/n². நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோன்னா புக்கில் இசட்டுக்கான வேல்யூ, இசட்ன்றது என்னது, ஆக்சுவலாக இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். ஓகேவா. இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெறும் ஹைட்ரஜனுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைட்ரஜனுக்கான அட்டாமிக் நம்பர் என்னது, 1. அப்போது 1 நீ ஸ்கொயர் பண்ணால் உனக்கு 1 தான் வரும். ரைட்டா. ஸோ இதுக்கான எனர்ஜி நம்ம என்ன யூனிட்டில் சொல்லுவோம், எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லுவோம். 8 யூனிட்டில் டோயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரில் ஒர்க் ஃபங்க்ஷனில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எலக்ட்ரான் வோல்ட்னா என்னன்ட்டு. செக் பண்ணி பாருங்கள். ஸோ EN ஈக்குவல் டு -13.6 1/n² எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஃபிக்ஸ்டான வேல்யூ. ஓகேவா. எதுக்கு, வெறும் ஹைட்ரஜனுக்கு மட்டும். இன்கேஸ் நீ வேறு ஏதாவது ஒரு ஆட்டம் சூஸ் பண்ணனா அப்போது அட்டாமிக் நம்பர் இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2² போட்டால் என்ன வரும், 2 எடுக்கிறேன், ஹீலியம் எடுக்கிறேன், அப்போ என்ன வரும், 4 வரும். ஸோ இங்கே 4 வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகேவா. ஸோ இங்கே 4 வந்துடும். பட் இந்த n² மட்டும் எந்த ஆர்பிட், ஃபஸ்ட் ஆர்பிட்டா செகண்ட் ஆர்பிட்டா அப்படின்றத பொறுத்து அது மாறும். ஓகேவா. இப்போது 3 ஆர்பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நியூக்ளியஸு 1 2 அண்டு 3 ஆர்பிட். ஓகேவா. இதில் இது என்னது, கிரவுண்ட் ஸ்டேட். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட். ஃபஸ்ட் ஆர்பிட் நம்ம என்ன சொல்லுவோம், கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இங்கே ஜம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகுதுன்னா அது என்னது, செகண்ட் ஆர்பிட். பட் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கே இருந்து எக்ஸைட் ஆகி இங்கே தான் போகுது. ஸோ அதை நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்போ இது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், கீழே இருக்கிறது கிரவுண்டு. ஓகேவா. கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆர்பிட், இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்ன்றப்போ இங்கே என்ன வரும், 1 வரும். ரைட்டா. அப்போது நான் 1 போடுறேன். இங்கே 1 போட்டால் எனக்கு என்ன வரும், ஃபஸ்ட் ஆர்பிட் E1 வச்சுக்குமா. ஸோ E1 ஈக்குவல் டு -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு சிம்பிளாக முடிச்சிடும் எனக்கு 1 போட்டால். அதுவே நான் 2 போடுறேன், E2 போடுறேன். அப்போ என்ன ஆகும், 4 வருமா. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். ஸோ 4 டிவைட் பண்ணால் 4 3 12. 3 4 12. ஓகேவா. அப்போ 3 வரும். ஸோ -3.4 எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் E3 பார்க்கும்போது என்ன வரும்னா -1.51 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது அப்படியே என்ன ஆகுனா கீப் ஆன் இன்க்ரீசிங். எப்படி இன்க்ரீசிங்னா இப்போ ஒரு கிராஃப் எடுத்துப்போம். ஓகேவா. இதில் எது சின்ன வேல்யூ ஆக்சுவலாக, -13.6 இல்லை -1? 3 செகண்ட் வச்சுங்க. 1 2 3. ஓகே. ஸோ இதுதான் வந்து சின்ன வேல்யூ. எப்படின்னா இப்போது ஒரு சிம்பிளான இதுதான் 0
இது பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வைக்கும்போது -1 தான் 0 கிட்ட இருக்கும். ஓகேவா? இதுதான் கிரேட்டர். இப்போ -13ன்றப்போ இங்கே வந்துடும். -13ன்றப்போ ரொம்ப தூரத்தில் வந்துடும். 0 தள்ளி தூரமாக வந்துடும். ஸோ -1 தான் கிரேட்டர் வேல்யூ. அப்போ இதுதான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ நான் இதை வச்சு என்ன சொல்கிறேன்னா, நிலவரிங்க இதை வச்சு என்ன சொல்கிறேன்னா, எலக்ட்ரானுக்கு பக்கத்தில், ஐ மீன் நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட் ஆர் கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட், அதோட எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்பிட்டோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ E3யோட எனர்ஜி அதிகமாக இருக்குது கம்பேரபிள் டு கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இதுதான் முக்கியமான ஃபைண்டிங்கே. அப்போது த எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ஓகேவா? எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இது கிரவுண்ட் ஸ்டேட். த எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் கிரேட்டர் தென் தி கிரவுண்ட் ஸ்டேட். கரெக்டாக? அண்ட் எனர்ஜி ஆஃப் த செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் கிரேட்டர் தென் தி என்னது ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இது வந்து கீப் ஆன் இன்க்ரீசிங். அப்போது கிரவுண்ட் ஸ்டேட் கம்பேரபிள் டு கிரவுண்ட் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஹை எனர்ஜி இருக்குன்றது முக்கியமான ஃபைண்டிங். இது ஹைட்ரஜனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆட்டம்ஸுமே. ஏன்னா எல்லா ஆட்டம்ஸுக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நீ டிவைட் பண்ணுவோம், அப்போ எனர்ஜி வந்து கம்மியாகிட்டே வரப்போகுது. சாரி, எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது. புரியும் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இப்போது இந்த ஆர்பிட் எந்த ஆர்பிட்னு சொன்னேன், நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த எலக்ட்ரானை தூக்கி போய் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வச்சிருப்பேன். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் வச்சிருக்கேன். அப்படி இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் வச்சா எந்த ஆர்பிட்னே தெரியாது. அப்போ நான் இங்கே என்ன போடுவோம், இன்ஃபினிட்டி போடுவோம். இன்ஃபினிட்டி ஸ்கொயர் பண்ணால் மேக்ஸ் படி நிறைய ப்ராப்ளம் வரும். பட் 1/∞ என்ன நமக்கு தெரியும், 0. ஓகேவா? அப்போ எனக்கு அங்கே எனர்ஜி வந்து 0 ஆகிடும். சிம்பிளான ப்ராசஸ். நான் இன்ஃபினிட்டி தூரத்துக்கு எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போனால் 1/∞ போட்டால் 0 வந்துடும். அப்போ நமக்கு அவுட்கம் எனர்ஜி வந்து 0 வரும். ஓகேவா? ஸோ அங்கே எனர்ஜியே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. சார்ஜ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ கிட்ட இருக்கோ, ஆட்டம் நியூக்ளியஸ் கிட்ட இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி தான் எனர்ஜி இருக்கும். பட் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி கம்பேரபிள் டு ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் கம்மியாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டை செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது அதோட எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன டயக்ராம்னா, எனர்ஜி லெவல் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஹைட்ரஜன் ஆட்டம்கான எனர்ஜி லெவல் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அது சிம்பிள் தான். இப்போது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே ஒரு ஆட்டம், ஐ மீன் ஃபஸ்ட் ஆர்பிட் மட்டும் எடுத்தோன்னா ஒரு வேவ் ஃபுல்லாக. இன்கேஸ் செகண்ட் ஆர்பிட்னு பார்த்தோன்னா இப்படி போகும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்டாக இப்படி ரொட்டேட் ஆகாமல் அதோட எனர்ஜி ஸ்டேட் வந்து எனர்ஜி லெவல் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இதே இப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இங்கேருந்து இது வரையும் என்னது ஒரு வேவா. ஸோ ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆகிடுது. புக்கில் நீங்கள் டயக்ராம் பார்த்தா தெளிவாக இருக்கும். லைக் எப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு வேவ் முடிஞ்சுது. அண்ட் இங்கே 2 வேவ், இங்கே 3 வேவ். ஸோ அப்போது n = 3ன்றப்போ 3 ஆர்பிட். ஓகேவா? 3 ஆர்பிட் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் n = 3. 3 ஆர்பிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அதை சொல்கிறாங்களே. ஓகேவா? அண்ட் இதை பற்றி தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். இது உங்களுக்கு ஈவன் தேவையில்லாததும் கூட உங்கள் போர்ஷனில் இல்லை. போர்ஷனில் இருக்குது, பட் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. பட் இந்த டயக்ராம்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். இது குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரொம்ப டீப்பாக வரும். உங்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்காக வீடியோ போகிறேன். ஓகேவா? சரி, ஓகே. அண்டு ஸோ இது ஹைட்ரஜனுக்கான ஃபார்முலா. பட் இது வந்து காமனாக எல்லாத்துக்கும். சாரி, இதுவும் காமனாக எல்லாத்துக்கும் தான். என்னன்னா வேணா எப்படி வச்சுக்கோங்களேன், En = -13.6 × Z²/n². ஸோ இதுதான் வந்து காமனான ஃபார்முலா. Z² இது n². ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஆட்டம் எடுக்கிறீங்களோ அந்த ஆட்டமிக் நம்பர் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்க. ப்ராப்ளமில் யூஸ் ஆகும். அதனால தான் ரொம்ப திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்களோ இல்லையா, கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இது இந்த இடத்துல வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். நான் இதுக்காக தான் வந்தேன், பட் அது நீங்கள் சொல்லவே இல்லை என்னதான்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.